संगीतयोगिनि श्यामळे श्यामळे राजश्यामळे मंत्रनायकी श्यामळे मंत्रिणी श्यामळे सचिवेशानी श्यामळे प्रधानेशी श्यामळे शुकप्रिये श्यामळे लीनावती श्यामळे वैनिकी श्यामळे मुद्रिणी श्यामळे प्रियकप्रिये श्यामळे नीपप्रिये श्यामळे कदम्बेशी श्यामळे कदम्बवनवासिनि श्यामळे सदा मदे श्यामळे संगीतयोगिनि श्यामळे 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 राजश्यामळे अम्ब श्यामळे पाहि मां राजश्यामळे श्रीराजश्यामळे श्रीराजश्यामळे जय राजश्यामला मातंगी माता की जय समस्त दाजर्य वृंद की जय श्यामळे नीलोत्पल दल श्यामळे वसमानस में श्यामळे नीलोत्पल दल श्यामळे वसमानस में मतंग कुल कन्यके नवयौवने मतंगकुल कन्यके नवयौवने कदम्बवनवल्लिके मातृके श्यामळे नीलोत्पलदल श्यामळे वसमानस में सरसगान विद्यादि देवते सरसगान विद्यादि देवते सकल शास्त्र ज्ञान प्रदायिके सरसगान विद्यादि देवते सकल शास्त्र ज्ञान प्रदायिके रसिक यज्ञेश भावित पादे पुस्ताक्ष वीणा करे मातृके श्यामळे नीलोत्पल दल श्यामळे वसमानस में श्यामळे नीलोत्पल दल श्यामळे वसमानस में राजश्यामला माता की जय श्यामला என்ற ஒரு பதம் கருப்பு நிறத்தை குறிப்பது, கருமையை குறிப்பது, ரகசியமயமானது, கருணையின் ஓர் உருவு. அவளின் உருவத்தை வர்ணிக்க முற்பட்ட கவிகள் அதிலே தலைச்சிறந்தவர் லகுபட்டாரகர் என்று வர்ணிக்கப்படும் மகாகவி காளிதாசன் தன்னை ஆட்கொண்ட வாக்தேவியான பரதேவதை இந்த மந்திரினி ஸ்வரூபிணியான அந்த ஜெகதம்பாவை ஷியாமளா தண்டகம் என்ற உயர்ந்ததான கிருதியினாலே, மிக அழகான கிருதியினாலே ஈடு இணையற்ற ஒரு உயர்ந்த ரகசியமயமான சாஸ்திரத்தின் சாரத்தை பிழிந்தெடுத்து தருகின்றான். அதிலே பல்வேறு இடங்களிலே மந்திரசாஸ்திரமயமாகவும் தந்திரசாஸ்திரமயமாகவும் ஞானமயமாகவும் தனக்கு அருள் புரிந்த பரதேவதையை வர்ணித்து மாள இயலாது தவிக்கின்றான் என்பதுதான் சத்தியம். மாதங்கியின் தியான ஸ்லோகத்திலே ஷியாமங்கீம் சசிசேகரம் திருநயனம் ரத்னசிம்ஹாசனஸ்திதம் ஷியாமங்கீம் शशिशेखरं त्रिनयनं रत्नसिंहासनस्थितं वेदैः बाहुदण्डैः அசிகேஷபாசங்குஷதராம் என்று ஒரு தியான ஸ்லோகம். ஷாமமயமான கருநீலமயமான
உயர்ந்ததான கண்ணை கவரும் விதத்திலே கருநீல நயமான சரீரம், 3ஆம் பிறை சந்திரனை தான் சிரசிலே பரமசிவனுக்கு உரித்தவள் என்று போதிப்பது போல் அதை தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். பரமசிவ அம்சபூதையானபடினாலே, பரமசிவனின் அர்த்தாங்கியானபடியினாலே திரிநேத்திரம் உடையவள். ரத்ன சிம்மாசனத்திலே பத்ம சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றாள். வேதமயமான ஓலைச்சுவடை ஏந்திருக்கின்றாள். தன் கரங்களிலே அசி, கேட்டம், பாசம், அங்குஷம் இவற்றுடன் புஷ்பக்குத்துக்களையும் வீணையையும் தரித்த வண்ணம் இருக்கின்றாள் என்று இந்த பக்தவத்சல ஸ்வரூபமான இந்த ஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றனர். மேலும் தந்தசாஸ்திரத்திலே பற்றி கூறுகையிலே காளிதாசன் கூறுகின்றான், மாணிக்ய வீணாம் உபலாலயந்தீம் மதாலசம் மஞ்சுள வாக்விலாசம் மகேந்திர நீலத்யுதி கோமளாங்கிம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. மாணிக்ய வீணாம் மரகத வீணையை உபலாலயந்தீம் சதா கைகளிலே இறைத்துக் கொண்டு வாசித்த வண்ணம் பரதேவதையின் மன ஓட்டத்தை அறிவாள் மந்திரியான ராஜஷாமளை. மதாலசம் மஞ்சுள வாக்விலாசம் காண்போர் சித்தத்தை கவரும் விதமான மதம் நிறைந்ததான ஒரு திரு உருவம். மஞ்சுள வாக்விலாசம் உயர்ந்த தீஞ்சுவை நிறைந்ததான வினி மிஞ்சுமா போல் ஒரு குரல் கொண்டவளாக பேசுபவள். மகேந்திர நீலத்யுதி கோமளாங்கி மகேந்திரனான இந்திரனால் தொழப்பெறும் பெருமையை உடையவள். எவன் 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனோ அந்த இந்திரனே வந்து தொழும் திருவடியை உடையவள். மதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி மதங்க ரிஷிக்கு அவருடைய தவத்திற்கு மெச்சின பரதேவதை இவரது குமாரியாகவே வந்து பிறக்கின்றாள். எனவே மதங்க கன்னியக்கை என்ற ஒரு பெருமையினாலே மாதங்கி என்ற ஒரு உயர்ந்த நாமம் அவளுக்கு ஏற்பட்டது. தியாயேஹம் ரத்னபீட்டே சுககலபடிதம் ஷண்வதிம் ஷியாமகாத்ரிம் யஸ்தே கங்க்ரிம் சரோஜே சசிஷவலகரம் வல்லகீம் வாதயந்திம் கல்ஹாரவத்தமாலா விலுளித விலசத் சுளிகம் ரக்தவர்ணம் மாதங்கீம் சசிஷேகரமனுபஜே பூலபூர்ணானனம். தியாயேஹம் ரத்னபீட்டே உயர்ந்ததான ரத்னமயமான பீட்டத்திலே சிம்மாசனத்திலே இருந்து ஒளிர்பவர். சுககலபடிதீம் ஷிண்வதீம் ஷியாமகாத்ரிம் கையில் ஒரு கிளியை எந்திருக்கின்றாள். அதுவோ சதுர்வேதங்களையும் அழகாக கூறிக்கொண்டிருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டு ரமிக்கின்றாள். ஞஸ்தே கங்க்ரிம் சரோஜே தன் திருவடியை பத்மத்திலே இட்டிருக்கின்றாள். தாமரைப்பூவிலே இருத்த ஒரு திருவடியை உடையவளாக மற்றொரு திருவடியை தன் இடத்துடையிலே வைத்துக்கொண்டு அதன் மீது மரகத வீணையை ஏந்தியவளாக இருக்கின்றாள். யஸ்தே காங்கிரிம் சரோஜே சசிஷ கலதரம் வல்லகிம் வாதயந்தீம் அவ்வாறு இடப்பட்ட இடத்துடையிலே ஏந்திய அந்த மரகத வீணையை மீட்டியவளாக இருக்கின்றாள். கல்ஹாரா பத்தமாலா உயர்ந்ததான கல்ஹார மாலைகளை எல்லாம் சுட்டி கொண்டிருக்கின்றார். விலுளித விலசுளிகம் ரக்தவஸ்திரம் எப்பொழுது கழண்டு விழுமோ என்ற நிலையிலே இருக்கின்ற உயர்ந்த சிவந்த பட்டாடையை போர்த்தியிருக்கின்றாள். மாதங்கீம் சசிஷேகரம் உயர்ந்ததான 3ஆம் பிறை சந்திரனை சூடியவள். அனுபஜே தாம்பூல பூர்ணானனம் வாயிலே தாம்பூல சர்வணம் செய்த வண்ணம் இருக்கின்ற மாதங்கியை தியானிக்கின்றோம் என்று தியான ஸ்லோகம். மேலும் மாதங்கீம் பூஷிதாங்கீம் மதுமத முதிதம் நீபமாலட்யவேணீம் சத்வீனம் ஷோணச்சேலம் மிருகமததிலகம் இந்துரேகாவதம் சம் கர்ணோத்யட்சம் கபாத்ரம் ஸ்மிதமதுரதிருஷா சாதகஸ்யேஷ்டதாத்ரீம் த்யாயேத்தேவீம் சுகாபம் சுகமகிலகலரூபமஸ்யாஸ்ச பார்ஷ்வே என்று ஒரு தியான ஸ்லோகம்.
மாதங்கீம் பூஷிதங்கீம். மாதங்கி தேவி பல்வேறு அணிகலன்களை பூஷித்து கொண்டு மதுமத முதிதம், மது உண்டதால் ஏற்படுகின்ற ஒரு மதம், அது போன்ற ஒரு அழகினால் ஏற்படுகின்ற ஒரு மதம், அந்த கர்வம், அதனால் முதிர்ந்த சந்தோஷப்பட்ட நிலையிலே நீபமாலாட்யவேணிம், கருநிற நீழ்கூந்தலை உடையவள், சத்வீனம் உயர்ந்த மரகத வினையை தரித்திருப்பவள், ஷோணச்சேலம் உயர்ந்ததான செந்நிற பட்டாடை உடித்திருப்பவள், மிருகமத திலகம் கஸ்தூரி திலகத்தை தரித்திருப்பவள், இந்துரேகாவதம் சம் 3ஆம் பெரிச்சந்திரனை சூடியிருப்பவள், கர்ணோத்ய சங்க பாத்திரம் காதுகளிலே கர்ணபத்திரத்தை தரித்திருப்பவள், ஸ்மித மதுர திருஷா உயர்ந்ததான மென் சிரிப்பினாலே மதுரமயமான கண்களினால் பொழிகின்ற கருணை, சாதகஸ்ய இஷ்டதாத்ரிம் சாதகர்களுக்கு வேண்டுவனவற்றை வேண்டும் நேரத்திலே வேண்டும் விதத்திலே அக்கணமே அருள்பவர், சாதகஸ்ய இஷ்டதாத்ரிம் தியாயே தேவீம் உயர்ந்ததான பரதேவதையை, சுகாபாம் பசுங்கிளியை கையில் ஏந்தி இருப்பவள், சுகம் அகில கலாரூபம் தானே ஒரு வேதகோஷம் நாதகோஷம் உயர்ந்த சங்கீதம் இவற்றை இசைக்கின்ற கிளி போன்ற தீஞ்சுவை மிக்கதான குரல் உடையவள், அஸ்யாஷ்ச பார்ஷ்வேயே தன் அருகே ஒரு கிளி இவ்வாறு கூறிக்கொண்டிருக்க அவர் அமர்ந்திருக்கும் கோலத்தை தந்திரசாஸ்திரமானது அழகாக வர்ணித்து செல்கின்றது. ஷமலா என்றால் முன்னமே நாம் கூறினோம், கருநீர மலத்தின் ஓர் உரு, கண்களை கவரும் உரு, ஆனந்தத்தை தருபவள், ஞானத்தை தருபவள், வீணையை வாசிப்பவள், சங்கீதமயமானவள், சங்கீத பிரியை, கதம்பவனத்திலே இருப்பவள். இவளுடைய நவராத்திரியானது மாக மாசத்திலே அமாவாசை அடுத்த பிரதம என்று ஆரம்பித்து தேவி மாதங்கியை, ராஜமாதங்கியை, ராஜஷியாமளாவை, மகாமந்திரினியை 9 நாட்கள் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இவளே வாக்தேவதை, இவளே வேதஸ்வரூபி, இவளே வேதமாதா, இவளே ஞானமாதா, இவளே பிரேமதாத்தா, அத்தியாத்மவத்தியை போஷிப்பவள், மந்திரினியாக இருக்கின்றாள். லலிதா பரமேஸ்வரிக்கு ஒரு மந்திரினியாக இருக்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட உயர்ஞானம் இருக்க வேண்டும் என்பதை சிவலீலார்ணவத்திலே நீலகண்ட தீட்சிதர் விஸ்தாரமாக வர்ணிக்கின்றாள். மீனாட்சி தேவியின் பல்வேறு லீலைகள் 64 சிவ லீலைகளையும் விஸ்தாரமாக வர்ணித்து செல்கின்றார். திருவிளையாடல் புராணத்தின் வடமொழி ஆக்கமாக இது அமைந்துள்ளது. இதை அனைவரும் வாங்கி படித்து மகிழ வேண்டும் என்பது நம் அவா. இவள் உடைய மூலமந்திரம் அத்தியந்த தந்திரமயமானது, கோபனீயமயமானது, எவருக்கும் எளிதிலே கூறவல்லாதது. ஆனால் உயர்ந்த சாதகன் குரு கிருபையின் பாத்திரத்துக்கு கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகிவிட்டால் அவனுக்கு அவனைத்தும் தேடி வருகின்றது. அசந்தி மாதங்கி, சுகஷாமளா, ஷாரிகா ஷாமளா, வீணா ஷாமளா, வேணுஷாமளா, லகுஷாமளா என்று பல்வேறு மந்திரங்களின் விதவிதமான ரகமான மந்திரங்கள், வாக்வாதினி, லகுஷாமளா, நகுலி சரஸ்வதி என்றெல்லாம் பல்வேறு அங்க பிரத்யங்க உபாங்க தேவதைகளால் சூழப்பட்டவள் ராஜஷியாமளா. ஷியாமளா தேவி அபராண்ட கால வியாப்தியிலே மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி கால பர்யந்தம் உபாசிக்க வேண்டிய தேவதை. லலிதா திரிபுரசுந்தரின் மந்திரினியாக அவளுக்கு வலப்பக்கத்திலே அகிலாண்டேஸ்வரியின் ஸ்வரூபமான வாராகியும், இடப்பக்கத்திலே மந்திரினி ஸ்வரூபிணியான மீனாட்சியும் அமர்ந்திருந்து அவருடைய மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு மந்திரினியாக இருந்து அனைத்தும் வழங்குபவள். நல்ல உயர் மரகத கல், அதிலிருந்து ஒளிவீசும் பச்சை கதிர்கள் போல் இவருடைய சரீரத்திலிருந்து அங்கப்பிரத்யங்க சௌஷ்டவத்திலிருந்து ஞானமயமான கதிர்கள் சாதகனை வந்து அடைகின்றது. உயர்ந்த நாசிகை, உயர்ந்த கத்தி, கேட்டம் இவையெல்லாம் தரித்திருப்பவள். பாஷ அங்குஷங்களை ஏந்தி இருப்பவள். கைகளிலே உயர்ந்த தாமரை மலர்களையும் கதம்ப மலர்களையும் கொண்டவள். 2 கிளிகள் இவளுக்கு உண்டு. கதம்ப வனவாசத்திலே லயித்திருப்பவள். உயர்ந்த உன்னதமான கிரீட்டம், கல்ஹார மாலைகளையெல்லாம் சுட்டி கொண்டிருப்பாள். இவளுடைய கதிர்மயமான ஞானமயமான பச்சை நிறம் ஞானத்தை குறிக்குமா போல் இருக்கின்றது. உயர்ந்ததான சிவந்த பட்டாடை அணிந்திருப்பது
இவள் ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் பிரதான தத்துவம் என்றும், வீணை என்பது சங்கீத சாஸ்திரத்திற்கு அவளே அதிபதி, அதற்கு ஞானத்தை தருவாள் என்றும், எனவே சங்கீத யோகினி என்றும், அவள் கையிலே அமர்ந்திருக்கும் பசுங்கிளி வாக்வாதினியான அவள் கிருபையினால் உயர்ந்த வாக்சக்தி ஏற்படும் என்றும், வாக்பலிதம் ஏற்படும் என்றும், உயர்ந்த புஷ்பபானத்தை ஏந்தியிருப்பது அது ரகசியமயமான ஞானங்களை தரக்கூடியது என்றும், காமனையே வெல்லும் சக்தி கொண்டவள் என்றும், மூன்றாவது கண்களை உடையதினாலே தன்னை அண்டிய சாதக விருந்தத்திற்கு ரக்ஷணே ரதி என்றும், அவர்களை காத்தருளும் உயர் சக்தி நிறைந்தவள் என்றும், இவளை நினைத்தாலே சகலவிதமான லலித கலைகளும் நமக்கு தேடி வரும், நாடி வரும், கூடி வரும். பாசம் என்பது சாதகன் பால் அனைத்து ஜீவராசிகளையும் ஈர்க்கும் சக்தியை குறிப்பது. கையிலே கரும்பு வில் ஏந்தி இருப்பது உலக காமனைகள் அனைத்தையும் தந்துவிட்டு உயர்ஞான ஸ்வரூபியாக அபரஞானத்தையும் தருகின்றாள். பராசக்தியாக பராதேவதையாக இருக்கின்றாள். எனவே இவளை மாக நவராத்திரியிலே ஷியாமளா தண்டகம், ஷியாமளா கவச்சம், ஷியாமளா சஹஸ்ரநாமம், அஷ்டோத்திர சதநாமம், ஷியாமளா திரிசதி மற்றும் சங்கீத எந்தவிதமான தாள வாத்தியங்களையும் கொண்டு அவளை ஆடி பாடி மகிழ்ந்து அவள் முன் ஆட வேண்டும், அவள் முன் பாட வேண்டும், அவள் ரசிக்கும்படி நம் மனம் ஈடுபட்டு செய்தால் ஷியாமளா நவராத்திரியிலே உயர்ந்த சத்பலன்களை நாம் அடையலாம் என்பது மகான்களின் தீர்வு. ஷியாமளாவே போரும் என்று ஸ்ரீவித்யோபாசனையிலே நின்றுவிட்ட எண்ணற்ற சாது பிருந்தங்கள் எங்கும் காண கிடைக்கின்றன. இவளை உபாசிக்கும் பொழுது வாயிலே அவளுக்கு நிவேதனமாக சமர்ப்பிக்கப்பட்ட உயர்ந்ததான அந்த தாம்பூலத்தை சர்வணம் செய்த வண்ணம் அவளுடைய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும், அவளை ஸ்மரிக்க வேண்டும், அவளை நினைத்து பாட வேண்டும், அவளை நினைத்து பல்வேறு விதமான அங்கப்பிரத்தங்க தேவதைகளின் மந்திரத்தையும் ஜபிப்பது என்பது சாதகர்களுக்கு எண்ணற்ற நலன்களை வருஷிக்கும் என்பது தந்திரசாஸ்திரங்களின் தீர்வு. இவளுடைய ஆவரணம் ஞானப்பிரதமானது, முக்திப்பிரதமானது என்பது சாதுக்களுடைய இதிலே ஈடுபட்ட உயர்ந்ததான மகான்களுடைய தீர்வு. இந்த குரு பரம்பரையிலே 15 நாமாக்கள் வருகின்றன. பரப்பிரகாசந்தனத்திலிருந்து ஆரம்பித்து நமது குரு பர்யந்தம் அவற்றை கூறுவது என்பது வழக்கம். முதல் ஆவரணத்திலே ரதி, பிரீத்தி, மனோபவ என்கின்ற 3 நாமங்கள், அதற்கு தர்ப்பணம், மூலமந்திர தர்ப்பணம். ஆரம்பத்திலே தியான ஸ்லோகம் ஆன பிறகு ஸ்ரீசுக்தத்தினாலோ துர்கா சுக்தத்தினாலோ அல்லது பிரணோதேவி சரஸ்வதி முதலான சரஸ்வதி சுக்தங்களிலே கூறி ஷோடசோபச்சாரங்கள் செய்து 10 ஆவர்த்தி மூலமந்திர தர்ப்பணம் செய்து குருமண்டலத்தை ஸ்மரிப்பது என்பது தொன்று தொட்டு வந்த வழக்கம். பிரதமாவரணத்திலே 3 தேவதைகள், த்விதீயாவரணத்திலே திராவண பானத்திலிருந்து ஆரம்பித்த மனோபவ பர்யந்தம் 10 நாமாக்கள், அதற்கு தர்ப்பணம், மூலமந்திர தர்ப்பணம். திருத்தீய ஆவரணத்திலே பிராமியாதி அஷ்டமாத்திரிகைகள், அவற்றிலிருந்து தொடங்கி துஷ்டி பர்யந்தம் 15 நாமாக்கள், அவற்றுக்கு தர்ப்பணம், மூலமந்திர தர்ப்பணம். 4வது ஆவரணத்திலே வாமா முதலான சக்திகள் 14 நாமாக்களினால் தர்ப்பணம். 5வது ஆவரணத்திலே அசிதாங்க பைரவாதி அஷ்ட நாமாக்களினால் தர்ப்பணம். 6வது ஆவரணத்திலே மாதங்கீஸ்வரி முதலான 4 தேவதைகளுக்கு தர்ப்பணம். சப்தமாவரணத்திலே கணபதி முதலான தேவதைகளின் தர்ப்பணம். வாக்வாதினியும் நகுலியும் இவளுக்கு அங்க பிரத்யங்க தேவதைகளாக இருக்கின்றார்கள். இவற்றை நாம் இயன்ற காலத்திலே அழகாக ஆவரணம் செய்கின்றோம். மற்ற நாட்களிலே இந்த ஆவரணத்தையே ஸ்லோகரூபமாக செய்தால் என்ன என்று குருபிரான் அனுகிரகத்தினால் தோன்றியதை இதை சம்ஸ்கிருத ஸ்லோகமாகவே வடித்து குருநாதரை ஸ்மரித்து குரு சரணாரவிந்தங்களாகிய அந்த ரக்தசுக்ல பிரபாமிஷமான அவற்றிலே சமர்ப்பிப்பதிலே இந்த ஷியாமளா நவராத்திரியிலே பெருமை கொள்கின்றோம். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சக்த திலகங்களின் இப்பாகத்திலே இந்த ஸ்லோகரூபமான ஆவரணம் பின்னர் விவரணம் பின்னால் காண இருக்கின்றோம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஐம் க்ளீம் சௌः பிரகாஷானந்த பரமேஷானந்த பரசிவானந்தநாத காமேஸ்வர்யம்பாயை ததா
मोक्षानन्दनाथ कामानन्दनाथ अमृतानन्दायते ईशानानन्दनाथ तत्पुरुषानन्दनाथ अघोरानन्दनाथ वामानन्दायते सद्योजातानन्दनाथ पंचोत्तरानंद परमानंद सर्वज्ञानंदायते चित्तानंद गोविंदानंद शंकरानंदास्मद् गुरुमंडलरूपिणे नमः अस्मद्गुरुमंडलरूपिणे नमः। इत्थं गुरुमंडल यजनं तदनन्तरं षडङ्गं यजनं कुर्यात्। अथ षडङ्गः प्रारभ्यते। ॐ ऐं क्लीं सौः ॐ नमो भगवती श्रीराजमातङ्गीश्वरी हृदयायते सर्वजनमनोहारी शिरसाय च सर्वजनमुखरञ्जनी शिकायै वौषट् सर्वराजवशङ्करी कवचाय हुं सर्वस्थ्रीपुरुषवशङ्करी नेत्रत्रयाय वौषट् सर्वदुष्टमृगं वशङ्करी अस्त्राय पडिती षडङ्गरूपिणी श्रीराजमातङ्ग्यै नमः षडङ्गरूपिणी श्रीराजमातङ्ग्यै नमः इति षडङ्गयजनम्। अथ आवरणं प्रारभ्यते। ॐ ऐं क्लीं सौः रति प्रीति मनोभवाति प्रथमे द्रां द्रावणबाणद्रीं शोषणबाण क्लीं बन्धनबाण प्लूं मोहनबाण सहः उन्मादनबाण क्लीं कामराज क्लीं मन्मथाय ऐं कन्दर्प प्लूं मकरकेतन स्त्रीं मनोभवाय रूपिणे द्वितीये नमस्ते। आं ब्राह्मी ईं माहेश्वरी ॐ कौमारी रूं वैष्णवी रूं वाराही ऐं माहेन्द्री औं चामुण्डा आहा चण्डिका ते ऐं क्लीं सौ लक्ष्मी सरस्वती रति कीर्ति शान्ति पुष्टि तुष्टि रूपिण्यै तृतीयै ते नमः। वामा ज्येष्ठा रौद्री शान्ता श्रद्धा सरस्वती क्रियाशक्ति लक्ष्मी सृष्टि मोहिनी प्रमथिनी आश्वासिनी वीची विद्युन्मालिनी सुरानन्दा नागबुद्धिकायै तुरीये ते नमः। असिदङ्गभैरव रुरुभैरव छण्डभैरव रों क्लोदभैरव रों उन्मत्तभैरव ऐं कपालभैरव ॐ भीषणभैरव अं संहारभैरवेभ्यो पञ्चमे ते नमः। मातङ्गीश्वरी सिद्धलक्ष्मी महामातङ्ग्यै ते महासिद्धलक्ष्मी रूपिण्यै षष्ठ्यै ते नमः। गङ्गणपति दुन्दुर्गा वंवटुक क्षें क्षेत्रपालक हंसमूर्ति परप्रकाश पूर्ण नित्य करुणायते सप्त जन्मपापहरे सप्तमे देवी ते नमो नमः। सप्तजन्मपापहरे देवी सप्तमी ते नमो नमः। अंगप्रत्यंग उपांग मंत्ररूपिण्यै अंगसौष्ठव मंत्ररूपिणी श्यामळे राजमातङ्ग्यै नमो नमः। अंगप्रत्यंग उपांग मंत्ररूपिण्यै अंगसौष्ठव मंत्ररूपिणी श्यामळे राजमातङ्ग्यै नमो नमः इति आवरणपूजा समर्पणம். ஷியாமளா தேவியின் யந்திரத்திற்குள்ளாக ஒரு விருத்தம், அதற்கு அந்தர்கதமான அதோமுக திரிகோணம், அதிலே ஒரு பிந்து, அதில் பரதேவதியின் வாசஸ்தானம். அந்த திரிகோணத்தின் 3 மூலைகளிலும் ரதி பிரீத்தி மனோபவ என்ற
பிரதமாவரண தேவதைகள். அதைத் தொடர்ந்து 8 இதழ் கொண்ட ஒரு பத்மம், அதிலே அஷ்டபானங்கள் மற்றும் மகரகேதன மனோபவாதி தேவதைகள். அது 2வது ஆவரணம். 3வது ஆவரணத்திலே 15 இதழ் கொண்ட தாமரைகள், அதிலே பிராமி முதலான அஷ்ட தெய்வதைகள். அதை தவிர லக்ஷ்மி, சரஸ்வதி, ரதி, கீர்த்தி, சாந்தி, துஷ்டி, புஷ்டி என்ற தேவதைகள் பூஜிக்கப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து 16 இதழ் கொண்ட தாமரைகள், அதிலே வாமா முதற்கொண்டு நாகபுத்திகா பர்யந்தம் 16 தேவதைகள் தர்ப்பணம் செய்யப்படுகின்றன. பஞ்சமாவரணத்திலே 8 இதழ் கொண்ட தாமரையிலே அசிதாங்க பைரவாதி அஷ்டபைரவர்கள். அதன் பின்னர் பெரிய 4 இதழ்களை கொன்ற அந்த தளங்களிலே மாதங்கீஸ்வரி, சித்தலக்ஷ்மி, மகாமாதங்கி, மகாசித்தலக்ஷ்மி ஆகிய தேவதைகள். அதன் பின்னர் அஷ்டமாவரணத்திலே 9 இதழ் கொண்ட தாமரைகளிலே கணபதி முதல் ஆரம்பித்து கருண பர்யந்தம் தேவதைகள் இங்கு தர்ப்பணம் செய்யப்படுகின்றன. ஆக ஒரு வர்ண திரிகோணம், அதன் மத்தியிலே பரதேவதையின் வாசம். அந்த திரிகோணத்தின் மூன்று முக்கோண முடிவுகளிலும் ரதி, பிரீத்தி, மனோபவ என்ற பிரதமாவரண தேவதைகளும், அதைத் தொடர்ந்து 10 இதழ் கொண்ட தாமரையிலே திராவண பானாதி சக்திகளும், 3வது ஆவரணத்திலே பிராமி முதலான அஷ்ட தேவதைகளும் துஷ்டி பர்யந்தம் 15 தேவதைகளுக்கு தர்ப்பணம் செய்யப்படுகின்றன. 4வது ஆவரணத்திலே வாமா முதற்கொண்டு நாகபுத்திகா பர்யந்தம் 16 இதழ் கொண்ட அந்த ஆவரணத்திலே பூஜிக்கப்படுகின்றன. பஞ்சமாவரணத்திலே அசிதாங்க பைரவாதி அஷ்ட பைரவர்களும், மாதங்கீஸ்வரி, சித்தலக்ஷ்மி, மகாமாதங்கி, சித்தலக்ஷ்மி ஆகிய 4 தேவதைகள் 4 பெரிய இதழ்களிலும், அதற்கு வெளிப்புறம் கணபதி முதலான கருண பர்யந்தம் 9 தேவதைகள் இவ்விடத்திலே சப்தம ஆவரணத்திலே பூஜிக்கப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து 3 பூபுரங்கள், அவற்றிலே திவ்யோக, சித்தோக, மானோக தேவதைகள் காணப்படுகின்றன என்பது யந்திரத்தின் விவரணம். எந்த புஷ்பங்களை கொண்டோ, எந்தெந்த நைவேத்தியங்களை கொண்டோ, எந்தெந்த காலத்திலே பூஜையோ தர்ப்பணமோ அல்லது ஹோமங்களோ அதற்குண்டான திரவியங்களோ அனைத்தும் குருமுகேன தெரிந்து கொண்டு அனைவரும் சங்கீதமயமான பரதேவதையை சங்கீதமயமான ஸ்துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் உயர்ந்த கான வரிசைகளினாலும் அவளை திருப்தி செய்ய வேண்டும். நாட்டியம் தெரிந்தவர்கள் நாட்டியம் ஆடலாம், வாத்தியம் தெரிந்தவர்கள் கோஷித்து மகிழலாம், பாடத் தெரிந்தவர்கள் பாடி மகிழலாம். இல்லை என்றால் குரு சரணாரவிந்தங்களை ஸ்மரித்து அவருடைய மந்திரத்தை இக்காலங்களிலே புரஸ்சரண விதியாக பண்ணினால் மிகவும் விசேஷம். தத் தசாம்சம் தர்ப்பணம், தத் தசாம்சம் ஹோமம் என்பது நமக்குரிய குருமண்டலத்தின் பிரபாவத்தினாலே அவ்வப்பொழுது நடக்கின்ற மகாயாகங்களிலே நாம் பங்கு கொண்டாலே அனைத்தும் செய்ததாக ஆகிவிடும். அனைத்தும் குருமுகேன செய்வதினாலே அதற்கு உண்டான பலனே மிகவும் அதிகம். அதை சொல்லி மாள முடியாது. அனுபவிக்க வேத்தியம், அனுபவத்தினால் அறிய வேண்டிய உயர் உண்மை. ஷியாமள ரூபிணிக்கு ஜெயமங்களம், சங்கீத யோகினிக்கு சுபமங்களம், மந்திரிணி ரூபிணிக்கு பிரதானேஷிதன் சுகப்பிரியாம் ஷியாமரூபிணிக்கு மாதங்கி தேவதைக்கு ஜெயமங்களம், வீணாவதி அவள் கதம்பவனேஷியாம் சதாமதாலசரூபிணியாம் ராஜ ஷாமளாதேவிக்கு ஜெயமங்களம், சகல கலை தனை அள்ளித்தரூபவளாம் சகல வித்யாரூபிணிக்கு ஜெயமங்களம், சகல ஞான போதினிக்கு சகலமும் தந்தருள்பவள் குரு ரூபிணிக்கு ஷாமளாதேவிக்கு ஜெயமங்களம், ராஜ ஷாமளாரூபிணிக்கு சுபமங்களம், ஷாமளாதேவிக்கு ஜெயமங்களம், சுபமங்களம், நித்ய ஜெயமங்களம்.
आज श्यामला माता की जय।